Morning students, we are going to know about architecture of Internet of Things. இன்டர்நெட்டுங்கிறது நம்மளோட சுற்றி இருக்கிற ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை வந்து சென்சார், ஆக்வேட்டர்ஸ், நெட்வொர்க் இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணி நம்ம இயங்க வைக்கிறது, தானாக இயங்க வைக்கிறதுக்கு பேர் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதுதான் ஐஓடின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு ஆர்கிடெக்சர் இருக்குது. அதை பற்றி நம்ம இதில் படிக்க போகிறோம். ஸோ இது வந்து ஸ்மார்ட் டிவைஸ் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு, அதே மாதிரி ஒன்றா சேர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு தான் ஐஓடி யூஸ் ஆகுது. ஸோ இது எசென்ஷியல் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆர்கிடெக்சரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். எதெல்லாம் இருந்துச்சுன்னா ஐஓடி பாசிபிள் அப்படிங்கிறது. இது எதெல்லாம் டிஃபைன் பண்ண சான்சஸ் இருக்குன்னா, எப்படி சென்சார்ஸ், நெட்வொர்க்ஸ், அப்புறம் க்ளவுட் சிஸ்டம்ஸ் இதையெல்லாம் ஒன்றா சேர்த்து டேட்டாவை எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது, ப்ராசஸ் பண்ணுது. ஸோ இதை பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஐஓடி ஆர்கிடெக்சருங்கிறது எப்படி ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து எல்லா டிவைஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் அதில் அப்ளிகேஷன்ஸை வந்து நமக்கு ஷோ பண்ணுற மாதிரியும் தான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு அப்ளிகேஷனை வச்சு எல்லா டிவைஸஸை கனெக்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் மூலமாக வந்து சிஸ்டமேட்டிக்காக நெட்வொர்க் யூஸ் பண்ணியோ இல்லை சென்சார் யூஸ் பண்ணியோ அதை ஒர்க் பண்ணுற மாதிரி நம்ம கொண்டு வர்றது தான் ஐஓடி. ஸோ இதோட ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரியல் வேர்ல்டு டேட்டாவில் நம்மளோட அந்த ஐஓடி நாலேஜை வச்சு எப்படி அதை வந்து செயல்பட வைக்கலாங்கிறது இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து எப்படி என்ஷூர் பண்ணுறாங்க இந்த ஸ்ட்ரக்சர்னால், ஸ்கேலபிலிட்டி, செக்யூரிட்டி அண்ட் ஸ்மூத் டிவைஸ் கம்யூனிகேஷன். ஸோ எந்த அளவுக்கு அதை வந்து அகலப்படுத்தலாம், அந்த ஸ்கேலபிலிட்டி சின்னதாக இருக்கா, எந்த சைஸ் அப்படிங்கிறது, நெக்ஸ்ட்டு எவ்வளோ செக்யூர்டாக அதை யூஸ் பண்ணலாம், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்மூத்தாக எப்படி கம்யூனிகேட் பண்ணிக்கலாம், இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் அந்த ஆர்கிடெக்சரை வந்து என்ஷூர் பண்ணுது. ஸோ இந்த ஆர்கிடெக்சர் தான் வந்து இந்த ஐஓடியோட பேக் போனே. அதே மாதிரி எல்லாத்தையும் பவர் பண்ணுறது, அதே மாதிரி ஸ்மார்ட் ஹோம், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், இது எல்லாத்துக்குமே இந்த ஆர்கிடெக்சர் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் மூவ் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த ஆர்கிடெக்சர் ஐஓடி திங்ஸில் வந்து என்ன மாதிரியான லேயர்ஸ் இருக்குன்னா, மொத்தம் 4 லேயர்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் சென்சிங் லேயர், நெட்வொர்க் லேயர், டேட்டா ப்ராசஸிங் லேயர், அப்ளிகேஷன் லேயர். ஸோ சென்சிங் லேயர் தான் வந்து லோயஸ்ட் லேயர். ஸோ இதில் டேட்டா ஃப்ளோ எப்படி போகும்னா, எல்லா பக்கமும், அதாவது ஃபார்வர்டாகவும் போகும், பேக்வர்டாகவும் போகும். ஸோ சென்சிங் லேயர் என்ன பண்ணுன்னா, ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட், நம்ம யூஸ் பண்ணுற ஃபிசிக்கல் ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக இதுக்குள்ளே வந்துடும். இது வந்து டேட்டாவை கேதர் பண்ணுற ஒரு லேயர். ஸோ இதில் என்னென்ன இருக்க சான்ஸ் இருக்குன்னா, சென்சரும் ஆக்சுவேட்டரும் இருக்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் லேயர். ஸோ இது டேட்டா டிரான்ஸ்மிஷன் லேயர். இந்த டேட்டா கேதர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அது இது மூலமாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னென்ன இருக்க சான்ஸ் இருக்குன்னா, இன்டர்நெட் கேட்வே அண்ட் நெட்வொர்க் கேட்வே. ஸோ அது மூலமாக உள்ளே போய் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு கேட்வே மாதிரி, ஓகேவா, நெட்வொர்க்கை கொண்டு போகிறோம், நெட்வொர்க் மூலமாக டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன். வாங்கின டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறோம், டேட்டாவை அனலைஸ் பண்ணி எடுக்கிறது, டேட்டா மைனிங் பண்ணுறது, டெசிஷன் கொண்டு வர்றது, இது ஃபுல்லாக வந்து டேட்டா ப்ராசஸிங் லேயருக்குள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர். கொண்டு வந்த எல்லா விஷயத்தையும் அப்ளிகேஷன்லேயோ இல்லை மேனேஜ்மெண்ட்லேயோ கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறோம். ஸ்மார்ட் லெவலில் நமக்கு வந்து சேர்க்கறது. இப்போ சப்போஸ் ஒரு ஹோமில் ஏதாவது ஒரு சென்சார் நமக்கு வந்து தெரியுது அப்படின்னா, உனக்கு அலர்ட் நம்ம ஃபோனுக்கு வரும். ஸோ என்ன பண்ணுதுன்னா, ஃபிசிக்கல் லேயர், அங்கே சென்சார் லேயர்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, நெட்வொர்க் லேயர் மூலமாக, டேட்டா ப்ராசஸிங் லேயர் மூலமாக, அப்ளிகேஷன் லேயர் மூலமாக வந்து உன் ஃபோனுக்கு ஒரு மெசேஜாக வருது. ஸோ இந்த ப்ராசஸ் தான் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஆர்கிடெக்சரில் படிக்கிறோம். ஓகேவா, ஐஓடியோட ஆர்கிடெக்சரில் முக்கியமான பங்கு 4 லேயர். அந்த 4 லேயரில் ஃபஸ்ட்டு சென்சார் லேயர், நெட்வொர்க் லேயர், நெக்ஸ்ட்டு டேட்டா ப்ராசஸிங் லேயர், நெக்ஸ்ட்டு அப்ளிகேஷன் லேயர். ஸோ இந்த 4 லேயர் மூலமாக தான் வந்து நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதுதான் வந்து முக்கியமான பேக் போனாக இருக்குது ஐஓடிக்கு. ஓகேவா, தேங்க்யூ.